உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழி கொஞ்சம் தடவை தடவை இவ சொந்த கோழியா கைய வச்சா நெஞ்சுக்குள்ள கையமுயா. இன்னும் ஜென்ரலாகவே லவ் சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்படியா? Yeah, so I used to be a very private person. So I used to have a problem with somebody coming closer than one arm. If you love something, set it free. If it comes back, it is yours. If it not comes back, never was. அதுதான் எனக்கும் ஃபேவரட். அது எல்லாராலையும் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுன்ற ஒரு அதால தான் அது அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது நிறைய வாட்டி நானே பார்த்து ரசிச்சிருக்கேன். நீங்களும் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ எப்படி மேம் சனத் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. என்ன அழ வச்சாரு ஒரு சீனில். அந்த லைக் when he was delivering a scene, I was actually in tears. ஓகே, அவர் ஆக்டிங் பார்த்துட்டு அது thumbnail உங்களோட சந்தீப் கிஷன் கூட ஒரு லுக் லைக்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் அதை வந்து நோட் பண்ணி கேட்குறாங்க. நான் இது வரைக்கும் ஒரு 2000 வாட்டி கேட்டாங்க. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய வாட்டி சொல்லுவாங்க. ஸோ என்ன பெருசாக அதை அஃபெக்ட் பண்ணுது. நான் வந்து இந்த சூர்யா ஜோ ஃபேன் கிளப்ஸ் இருக்கும். ஆமா, அதுல போய் இந்த சண்டை எல்லாம் போடுவாங்களா, யா சூர்யா ஜோ ராக் அப்படி அந்த மாதிரி ஒரு ஸோ எனக்கு எப்பவுமே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க நாலு பேருமே? சூப்பராக இருக்கும். நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ ஹார்டின் வழக்கமாக ஹார்டின் சொன்னால் நமக்கு வந்து இந்த சீட்டுக்கட்டில் இருக்கிற ஹார்டின் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலி சிக்னலில் ஹார்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு இருந்தேன். ப்ளஸ் டைட்டில் தேவைப்பட்டிருந்துச்சு. நாங்கள் ஒரு ஒர்க்கிங் டைட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் க்ளோசர் டு ஃபிலிம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் டைட்டிலாக யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஐடியா மாட்டுச்சு. சிக்னலில் பார்த்தா ஆமாம், சிக்னலில் பார்த்தா மாட்டுச்சு. அது படம் அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன் சொன்னால் நிறைய ரிவீல் ஆகிடும். அதனால ஓகே ஓகே. இல்லை அது ஆல்ரெடி ரிஜிஸ்டரான டைட்டிலா, அதனால மாற்றுறீங்களா? இல்லை அப்படி இல்லை, அதையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம், நாங்களே பண்ணி வச்சுருந்தோம். பட் அதை வச்சா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கதை சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு மாற்றிட்டீங்க. ஆமாம், ஓகே. ஸோ எல்லா கதைக்கும் வந்து ஒரு தாக்கம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கதையோட எழுதும் போது இதோட தாக்கம் இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் நடந்த கதைகளா? எல்லாமே கதைகளா? எல்லாமே ஒரு சேர்ந்தது தான் நினைக்கிறேன். ஓகே, ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், கேட்டது பார்த்தது, ஓகே, எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் சனத் ப்ரோவில் உங்களை பார்க்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம்ல, எல்லாத்தையும் பார்க்க முடியும், பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த கதை கேட்டுட்டு நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நானும் கிஷோரை மீட் பண்ணுறப்பவே கதை டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்னா, நான் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டேன் இந்த கேரக்டரோட. ஓகே, இந்த கேரக்டர், இந்த வேர்ல்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரிலேட்டபிள். அண்ட் என்னோட பழைய ஞாபகங்கள், அந்த everyone goes through love and அந்த ஃபேஸ் இருக்கும்ல. ஓகே, ஸோ நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ப்ளஸ் நான் பண்ணுற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு க்ரீன் ஃப்ளாக் கை அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அது எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் எசென்ட்ரிக் அந்த கேரக்டர்ஸாக இருக்கும். இது ரொம்ப பாய் நெக்ஸ்ட் டோர், ரெகுலர் கை, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் இதில் 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறது எனக்கு பர்சனலாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அது ஆடியன்ஸ்க்கும் வில் பி ஃபன் டு வாட்ச்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எஸ் மேம், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக இருக்கேன். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தாலே சொல்லி அவங்க தான் டக்குன்னு வருது. ஓகே, ஸோ இந்த படத்தோட கதை நரேஷன் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன டிசைட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஓகேயா தான் இருந்தேன் முதல்ல இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிஷோர் ஓவர் த ஃபோன் பேசினாரு. அண்ட் ஒரு 5 minutes into narration I understood. So usually அப்படிதான் இருக்கும். அவர் எந்த லைன், which line he is going to take அந்த விஷயம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தேன். ஓகே, முதல்ல. ஓகே. ஸோ எப்போ இந்த சினிமா நடிக்கணுங்கிற ஒரு சில பேருக்கு நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டேன், நான் ஆக்டர் ஆகிட்டேன் அப்படிமா. ஒரு சில பேர் ஆக்சிடென்ட்லாம் நான் ஆக்டர் ஆகிட்டேன் அப்படிமா. நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே I wanted to act. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆக்ட் பண்ணணும், டிரெக்ட் பண்ணணும், ரைட் பண்ணணும், சம்திங் இன் ஃபிலிம்ஸ் கண்டிப்பா பண்ணணுன்றது
இருந்துச்சு. ஓகே. So, அப்படிதான். இந்த கதை கேட்டப்ப இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இப்படிதான் நம்ம டெபியூட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த கேரக்டர் உங்களுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுச்சா? ஆமா, கேரக்டர் வைஸ் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டெபியூக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு இது கிடைக்காது. இது ஒரு பிளெஸிங் தான். இந்த மாதிரி ஒரு படமும் கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்மா அமைஞ்சு வரதும் வெரி பிக் பிளெஸிங். ஓகே. யா. ஸோ கதை எழுதும் போது நீங்க ஒரு சில பேர் கேரக்டரா மைண்ட் வச்சு எழுதிருப்பீங்க. பட் இந்த காஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க அதை எப்படி எடுத்துட்டு போனீங்க? ஆக்சுவலி எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, யாரையும் மைண்டில் வச்சு எழுத மாட்டேன். ஓகே. ஒரு ஐடியாவாக ஃப்ளோவாக அந்த கேரக்டர் என்ன பண்ணுதோ அந்த மாதிரியான இதுதான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் உள்ள வரும்போது அவங்க என்ன எடுத்துட்டு வராங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சாணத்து உள்ள வரும்போது நம்ம அந்த கேரக்டர் எப்படி பண்ணிக்கலான்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்கும்போது இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவரும் சில இன்புட்ஸ் இருக்கும். இப்போ மடோனாவில் வரும்போது அவங்க சில இன்புட்ஸ் இருக்கும். அவங்களோட இன்புட்ஸும் எடுத்துக்கிட்டு ஸோ அது இன்னும் பெட்டராகிட்டே இருக்கும். லைக் அப்படி தான் நாங்கள் இமையாவும் நானும் சேர்ந்து ஷீஸ் பார்ட் ஆஃப் த ரைட்டிங் டீம். ஸோ அதனால வந்து அது எங்களுக்குள்ள அது ஆரம்பத்தில் இருந்தது. இந்த கேரக்டர் எப்படி இருக்கலாமா எப்படி இருக்கலாமான்றதுலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றவங்கலாம் உள்ள வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டைலுக்கும் சூட் ஆகிற மாதிரி நம்ம ஒன்று எழுதியிருப்போம். அது அவர் பேசும்போது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ பேசி பார்க்கும்போது இல்லை இது இப்படி பெட்டராக இருக்கலாம்னு கொஞ்சமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இட் கீப்ஸ் கெட்டிங் பெட்டர் தான் ஒருத்தர் உள்ள வரும்போதுமே. யா. ஓகே. ஸோ சனத் ப்ரோ, நம்ம நிறைய படம் பண்றோம். இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு கூட ஏதாவது பெரிய ஹீரோஸ் இருப்பாங்க நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த படத்தை நீங்க தான் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது எந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே நம்ம கொஞ்சம் இதுல வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும்ல, ஒரு ஷூட் படம் 2-3 நாள் நடந்திருக்கும்ல, அது எப்போ நடந்துச்சு? ஸ்கிரிப்ட் ஸ்டேஜஸ்லயே நான் ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே நாங்க ஒரு 2-3 days டிஸ்கஸ் பண்ணோம். இது எப்படிலாம் பண்ணலாம், லைக் ஓவர் த டாப்பா பண்ணலாமா இல்ல அண்டர் பிளே பண்ணலாமா அப்படின்ற ஒரு மீட்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 days ஆச்சு. அது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. அது ஒரு சின்ன மைனர் சட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் அது. ஆனா ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிற அந்த ஒரு மீட்டர்ல தான் அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அதுவே ஒரு எக்ஸைட்டிங்கான நான் ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்கு. ஓகே. ஸோ எப்படி மேம் சனத் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ரொம்ப டிஃபிகல்ட்டா என்னங்க எப்படி சொல்லிட்டாங்க? இன்ஃபேக்ட் யூனோ என்ன அழ வச்சாரு ஒரு சீன்ல. அந்த லைக் when he was delivering a scene I was actually in tears. ஓகே. அவர் ஆக்டிங் பார்த்துட்டு ஆக்டிங் பார்த்துட்டு அது இஸ் தி பெர்ஃபெக்ட் இல்ல மேம் பெர்ஃபார்மன்ஸா அதுதான் நான் அப்படி மீட் பண்ணி தான் கேட்டேன். ஓகே. See, it was actually amazing. Yeah, we have a great team. Okay. அது வந்து பெரிய blessing. நல்ல பீப்புளோட ஒர்க் பண்ற I mean it's not a usual thing. Okay. So that's I think I prayed for it. I think I manifested. manifestation. ஓகே. சோ அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீக்வென்ஸ்ல இருந்துச்சு. ஓகே. thumbnail நானே யோசிக்கல, நீங்க யோசிக்க வைக்கிறீங்க. ஓகே. அது டேக் போச்சு, அதாவது டேக் போச்சுல ஒரே சிங்கிள் டேக் தானே அது? அப்படிலாம் இல்ல ப்ரோ, நிறைய டேக்லாம் போகும். ஓகே. நீங்க எத்தனை டேக் கேட்டீங்க? ஹையஸ்டா அந்த படத்துல கேட்ட டேக் தெரியல, ஞாபகம் இல்ல. உண்மையாலுமே ஞாபகம் இல்ல. அதெல்லாம் கவுண்ட்ல வச்சுக்கிறது இல்ல. சரி, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கா? இல்ல அப்படின்னு இல்ல. சில டேக்ஸ்லாம் சிங்கிள் டேக்ல ஓகே இருக்கு. சிலது வந்துட்டு அந்த சீனை பொறுத்து தான். லைக் இன்டென்ஸான ஒரு சீன் இருந்துச்சுன்னா அது இன்னும் பெட்டரா பண்ணலான்னு ஓகே. சில டைம் நான் ஓகே சொன்னாலும் இவர் வந்து இன்னொரு தடவை பண்றேன். அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராதுல சில டைம். அது மாதிரி. சோ அதனால மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேக் போகுமே தவிர சும்மா வாண்டடா போகாது. பெட்டர்மென்ட் ஆஃப் தி ஃபிலிம்க்கு தான், சீனுக்கு தான். மேம் உங்களை ஏதாவது அள வச்சாரா? ஆமா, அவர் ஆக்டிங்னால இன்னொரு thumbnail இது. எல்லாரும் ஐ திங்க் ஒரு டைம் அதான் வச்சிருக்காரு. சும்மா சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. சோ நீங்க அவரோட படங்கள் முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஷூட்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? I'm actually very happy to see him as a hero. And I've always thought he's a very good actor, and I always thought அவர் ஹீரோவா ஏன் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு லைக் எப்பவுமே நான் நினைப்பேன். ஸோ இந்த படம் அவர் ஹீரோவா பண்றது ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைக் எல்லா ஷேட்ஸும் பண்ணியிருப்பாரு, எல்லாமே பண்ணியிருப்பாரு. இதில் he'll make you feel sad, he'll make you feel happy, he'll make you feel everything இந்த படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ it will be a good you will get to see Sananth in his full form. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு அப்பையிலேருந்து ஜில் ஜக் ஜக் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்கும்போது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு படமே நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் நாங்கள் பார்த்ததே இல்லை.
மூணு பேர் இந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒரு பெரிய ஒரு ஜேர்னி இருக்கு உங்களுக்கு பின்னாடி அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் படம் ஒரு நம்ம தான் லீட் அப்படிங்கும் போது ஏன் இவ்வளோ லேட்டாக ஆச்சுன்னு அதான் உங்களுக்கு அது ஒரு ஃபீல் இருந்துச்சு? லேட்டுன்னு இல்லை ப்ரோ, ஒன்று நடக்கணும்னா ஒன்று நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெட்டராக தான் நடக்கும் நான் என்னோட ஃபீலிங். லைக் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள், அது நான் பண்ணாத படங்களும் நிறைய இருக்கு. ஓகே. ஆனால் அந்த படம் பண்ணாது இல்லை அது சில காரணங்களால நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அது பண்ணலனாலும் அதுக்கு நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்ட் வந்துட்டு அதை விட லைக் டபுள் ஆர் ட்ரிபிள் த மடங்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் எனக்கு ஆர்டனும். லைக் ஐ திங்க் ஆஃப்டர் ஆர்டன் இனிமேல் நான் 2-3 இன்டர்வியூல சொன்ன மாதிரி அந்த டேக்லைன் சொல்லிக்கிறேன், அடிதடி சரவெடி. ஓகே, அந்த மாதிரி ஒரு முடிவு இனிமேல் நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து அவருக்கு ஒரு பின்னாடி நிறைய படங்கள் பண்ணாலுமே லீடா பண்ணல அப்படிங்கும்போது நீங்க ஏதாவது ஒரு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தானே இவரை லீடா வச்சு போகலான்னு முடிவு பண்ணிருப்பீங்க. அது எந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ்? நீங்க எல்லா படமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும். எனக்கு அவரோட சிலோட் ஷாட்ஸ் 2-3 இருக்கும் படத்துல. சில பேருக்கு தான் சிலோட்ஸ் பயங்கரமா இருக்கும். அங்கே ஜெய்ப்பூர்ல 2-3 ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு நானும் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம், மனுஷன் செல்லவுட்லேயே செமையா இருக்கான்ல. ஸோ அது நேச்சுரல், ஹீஸ் அ கிஃப்டட் ஆக்டர். ஸோ படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி வேர்ல்டு, அதெல்லாம் காட்டணும், ஒரு வேரியேஷன் இருக்கணும். ஸோ அதெல்லாம் காட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் ஹூ கேன் ஹோல்ட் த ஃபிலிம் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்படிதான் அவர் உள்ள வந்தார். அவரோட எல்லா படங்களுமே பிடிக்கும். மெர்க்குரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெருசாக போயிருக்க வேண்டிய படம், பர்சனல் ஃபேவரட். ஓகே. ஸோ எனக்கு இந்த டீசர் பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் காதல் அந்த ஜோன். ஏன்னா அதில் வந்து 4 கதைகள் இருக்கும். அதில் உங்கள் கதை செம்ம க்யூட்டாக இருக்கும். மற்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி இது குட் எண்டிங் முடிஞ்சிடும். நீங்கள் நல்லா போயிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சேட் எண்டிங் மாதிரி இருக்கும். அதோட தாக்கம் இதில் இருக்கா? அந்த சனத்தை ஏதாவது பார்க்கலாமா இதில்? டோட்டல் டிஃப்ரெண்ட் கேரக்டர், இதில் டோட்டல் டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஹார்டின் படமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த படத்தோட அந்த படம் ஞாபகம் வருது, அந்த படம் உங்களுக்கு மேபி எங்கேயாவது ஒரு சின்ன சீனில் ஞாபகம் வந்தால் கூட அதோட கேரக்டர்ஸோ அந்த என்வாயர்மெண்ட் அந்த சினாரியோ எல்லாமே வந்துட்டு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். லைக் அது வந்து உங்களை மறக்கடிச்சிடும். ஃபுல் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபிலிமாக உங்களுக்கு படம் முடிச்சுட்டு வெளில வரப்போ ஒரு ஸ்மைலோட வெளில வருவீங்க. ஓகே, ஒரு ஃப்ரெஷ் காம் மைண்டோட வெளில வருவீங்க. ஓகே. ஸோ இந்த படத்தை லவ் சீக்வன்ஸ்லாம் எப்படி மேம் இருந்துச்சு? உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு அதோட ஷூட்டு? இன்னும் ஜென்ரலாகவே லவ் சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். Yeah, so I used to be a very private person, so I used to have a problem with somebody coming closer in one arm distance. So முதல்ல வந்து actors எல்லாம் ரொம்ப comfortable, they would make sure that I'm okay with it, but இப்போ it's been so many years that I'm pretty fine with it. Yeah, I mean in this it is, see, I think அந்த கேரக்டருக்கு உள்ள போய் தான் நான் இங்க நடிச்சிருக்கேன், அது நானே இல்லை. பட் ஆனா it is there. I mean, I've taken something from Sahitya as well. Okay. அது எப்படி மேம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கேமரா ஆன் பண்ண உடனே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துரும், அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிடுவீங்களா? அப்படிதான் இல்லை, நாட் கம்ப்ளீட்லி. தேர் இஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் யூ தட் இஸ் ஆல்வேஸ் இன் த, அதனால இன்ஃபேக்ட் எனக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணது கொஞ்சம் பயம். ஐ ஃபீல் லைக் இஃப் ஐ டேக் அவே சம்திங் ஃப்ரம் திஸ், இல்லை மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் தெர் இஸ் அ லிட்டில் எலிமெண்ட் தட் ஐம் when it's a fun character I'm always pumped up. When it is like a little serious character na and கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு எமோஷனல் சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கா? அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு? என்ன தெரியுறீங்க? இருக்கு. ஐ மீன் ஒரு சீன் அழுகிற சீன் ஒரு 3-4 நாள் எடுத்தாங்க. இங்க வந்தாலு, அப்புறம் அங்க வந்தாலு, அந்த மாதிரி ஃபுல்லா கூப்பிட்டு அழ வச்சுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அழுதுகிட்டே இருக்க முடியாது. ஆனா அது ஆக்சுவலி அவ்வளோ, ஐ மீன் அவ்வளோ அது 4 நாள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தனால அப்படி இருந்துச்சு. பட் யா, that was a little challenging. Okay. And it was too, like you said, very emotional. உள்ள போய் அப்படிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ டீசர் பார்த்தப்ப எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். ஓகே, ஹீரோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லவ் இருக்கு, அப்புறம் அந்த லவ் பிரேக்கப் செகண்டாக ஒரு லவ் இருக்கு, லாஸ்ட்டாக வந்துட்டு அவன் யாரு கூட சேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கதையாக தான் எல்லாருக்குமே தோணும். பட் இது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான படம் தான் பார்க்க போறோங்கிறது எந்த பாயிண்ட்ல தெரியும் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறமா இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல தெரிஞ்சிருமா? அவ்வளோ பர்டிகுலரா அப்படி இதுல தெரியும் அப்படி தெரியும்னு சொல்ல விரும்பல. லைக் நம்ம ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம், இப்படிதான் இருக்கும்னு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி படமா தான் இருக்கும். நீங்க டீசர் ட்ரெய்லர்ல பாக்குறத விட படத்துல வேற ஒரு சில இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்ணி வச்சாதான் உள்ள வரும்போது உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டா
உள்ள வரும்போது இது தானடா அப்படின்னு உள்ள வரும்போது அதை தாண்டி உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே. டீசர் பார்த்ததை விட அந்த டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஓகே. ஸோ ஷூட் லொக்கேஷன் சொல்லணும். ஒன்று இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் கிட்ட இன்னும் கொடைக்கானல், ஊட்டி. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 2 லேண்ட்ஸ்கேப் யோசிக்க என்ன காரணம்? ஆக்சுவலி விஷுவல் ட்ரீட்டாக ஒரு நல்ல விஷுவல்ஸோட நல்ல மியூசிக்கோட படம் பண்ணுன்றதான் இன்டென்ஷனாக இருந்தது. ப்ளஸ் இந்த ஸ்டோரியும் அதை டிமாண்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு லவ் ஸ்டோரி நல்ல ஏஸ்தட்டிக்ஸோட நல்ல மியூசிக்கோட ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அது வந்து பிளான்டு தான். அந்த கதை உலகமாகவே அங்கே செட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சு செட் பண்ணது. ஸோ லைக் நம்ம பார்க்காத விஷயங்கள் ஜெய்ப்பூரில், ப்ளஸ் நிறைய தமிழ் படங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ஜெய்ப்பூரில் இல்லை எடுத்திருப்பாங்க. ஒரு டெசர்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் சீக்வன்சஸ் மட்டும்தான் வரும். அந்த ஊராக நிறைய வரல ரீசெண்ட் டைம்ஸில். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆடாக நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளே போகும்போது ஓகே இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுலாம் தோணும் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் இருந்தது. ஊட்டி ஆப்வியஸ்லி அந்த கண்ணு குளிர்ச்சியான ஒரு பசுமை தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஆல்ரெடி கதைக்குள்ள நிறைய டென்ஷன் இருக்கு சுற்றி இருக்கிற இடத்துல. அது வேண்டாம், நல்லா ரொம்ப காமான கூலான ஒரு இடத்துல அதை செட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஸோ டிஃபைன்டாக யோசிச்சது தான். ஓகே. ஸோ உங்கள் 2 பேருக்கும் ஸ்க்ரீன் ஷேரிங் இருக்கா? சீக்வன்ஸ் இருக்கா? ஆமாம். That is, I think, the highlight of the film. Highlight of the film. According to me. Okay. எப்படி இருந்துச்சு அவங்களோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மேம்? It was so good. உண்மையாவே she's a wonderful actor. உங்க எல்லாருக்கும் தெரியும். But she's a wonderful person also. டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு குட்டி திங் இப்போ ஏதாவது மேக்கப் கூட அட்ஜஸ்ட் பண்ணி விடுவாங்க. She's one of the nicest people you can meet and work with. Okay. So it was wonderful working with her. எங்கயுமே I didn't feel like அங்க she really helped me, accommodated me. It was wonderful working with her. Okay. So நீங்க எப்படி மேம் பாத்தீங்க இவங்களோட ஆக்டிங்? as a senior நீங்க பாத்திருப்பீங்கல? No, see, first of all, she doesn't seem like it's her first film at all. Oh, okay. Yeah, I mean that was absolutely not there. In fact, முதல்ல இருந்தே first day la irundhe I felt like I think she's there. She's right there. And even after listening to her dubbing and all of that, I was like I told you, so I was like, that's the first time she's dubbed. That's incredible. ஓகே. டப்பிங்ல இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க உங்களை. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ இந்த கதைக்களம் பார்க்கும்போது எனக்கு டீசர் பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது டீசரில். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த வேரியேஷன் காட்டும் போது வந்துட்டு ஒரு ரொம்ப கிராண்டியராக பண்ணியிருந்தாரு. அது எப்படி அந்த இன்புட் நீங்கள் இந்த இன்புட் கொடுத்தீங்களா? டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மாதிரி போலான்ற ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. முகேஷ் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. முகேஸ்வரன் சுழல், கொலைகாரன் படங்கள்லாம் பண்ணவர். ஸோ அவர் தான் வேணும்னு கேட்டு தான் வாங்கணும் ப்ரொடக்ஷனில். அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. சுழல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒர்க்காக. ஸோ அவர் உள்ளே வரும்போது நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நல்ல இப்போது யூஸ் பண்ணாத டெரைன்ஸ் யூஸ் பண்ணாத லொக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலான்றது அவர் சைட்லேருந்து இன்புட்ஸும் அதுக்கான ரிசர்ச்சுமே கொஞ்சம் நிறைய இருந்தது. ஸோ ஏதோ ஒன்று ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்ணுன்ற ஒரு விஷயம் இருந்தது. ப்ளஸ் இதில் லென்சிங்காக ஒரு புது லென்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்னும் யூஸ் பண்ணல, சீக்கிரமாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேசிகிட்டு இருக்கும்போது. பட் அதுவுமே கொஞ்சம் ஆடட் அப் டு த ஃபிலிம்ஸ் ஏஸ்தட்டிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அவர் டிஓபியோட தான். ஆமாம், இந்த ஜோனுக்குள்ளே. ப்ளஸ் அதை ரொம்ப டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அவர் அது ரொம்ப தெளிவாக இருந்தார். இது கதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கதை சார்ந்து கதையோட ஒட்டி அதுக்குள்ள எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கேப்சர் பண்ண முடியுன்றது தான் டிஸ்கஷனாக இருக்கும் எப்பயுமே. ப்ளஸ் வெல் பிளான்டு ஆர்கனைஸ்டான ஒரு ஷூட் நாங்கள் ஓவரால் பிளான் பண்ணி 35 days வி கம்ப்ளீட் த ஷூட். ஸோ ரொம்ப ஆர்கனைஸ்டாக பிளான்டாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் உள்ளே இருக்கும்போது நமக்கும் வேலை ஈஸி. ஸோ அந்த ஒரு இதுவும் இருந்தது. ஓகே. ஸோ நார்மலாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒருத்த மட்டும் அது சொன்னான், இதுதான்டா மாநகரம் படத்தில் நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட சந்தீப் கிஷன் கூட ஒரு லுக் லைக் சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் அதை வந்து நோட் பண்ணி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதை கேட்டப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? நான் இது வரைக்கும் ஒரு 2000 வாட்டி கேட்டாங்க. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய வாட்டி சொல்லுவாங்க. பட் ஆனால் அவர் பண்ணுற படம் வேற படம், நான் பண்ணுற படம் வேற படம். ஸோ அதில் டிஃப்ரென்ஸ், பர்ஃபார்மன்ஸாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ என்ன பெருசாக அதை அஃபெக்ட் பண்ணதில்லை. லைக் நீங்க நினைச்சீங்களா உங்களோட தப்பு? நான் என் நிறைய பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. கங்க்ராட்ஸ் ஃபார் வர்க்கிங் வித் சந்தீப் கிஷன். ஓகே. இப்ப எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கு. பட் அது என்ன பெருசா அஃபெக்ட் பண்ண மாதிரி சும்மா அதை கேட்பாங்க, ஆமா சொல்லிட்டு போயிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் அது வரும்னு நினைக்கிறேன்.
நான் பண்ண படங்களுக்கு அவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க. மேபி மீட் பண்ணி ஒரு நாள் பேசுவோம். பேசுறீங்க. ஓகே, சரி. எனக்கு வந்து உங்களோட டைலாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்பவுமே உங்க டைலாக்ஸ் நிறைய மீமாவே இருக்கு. என் லவ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பேட்டியில கேட்குற டைலாக் ஆகட்டும். அப்புறம் வந்து மகான்ல வந்துட்டு விக்ரம் சார்ட்ட இஃப் யூ, அதாவது அது ஒரு தமிழ் ஒன்று விஷயம் உன்னை தேடி வந்தால் அது ஒன்றுட்டு போனால் அது ஒன்றுது இல்லைன்னு சொல்லிட்டு, அது ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு ஃபேவரட்னா அது? எல்லாருக்கும் ஃபேவரட்டான if you love something set it free, if it comes back it is yours, if it not comes back never was. அதுதான் எனக்கும் ஃபேவரட். அதுதான் அது எல்லாராலையும் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுன்ற ஒரு, அதனால தான் அது அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பான ஒரு கோட் தான். அது நிறைய வாட்டி நானே பார்த்து ரசிச்சிருக்கேன். நீங்களும் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க. இதுலயும் ஒன்னு இருக்கு டீசர்ல வருது. அப்படியா? கொஞ்சம் அதுலயே அதோட இன்னொரு வேரியேஷன், இன்னொரு வேரியேஷன் அப்கிரேடட் டைரக்டர் ஓடி சொல்லுவாரு, அவரே சொல்லுவாரு. ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு நீங்க வந்து ரஜினி சார் கூட வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். பட் விக்ரம் சார்ட்ட காந்திப்பான்னு சொல்லி ஒரு பாண்டே கிரியேட் பண்ணி பேசியிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் விக்ரம் சார் கூட? ஸ்கிரிப்ட்லயே அந்த பாண்ட் இருந்துச்சு. காந்திப்பான்ற அந்த பாண்ட் வந்து ஸ்கிரிப்ட்லயே இருந்துச்சு. அது ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லைக் விக்ரம் சார் கூட ஆக்ட் பண்றப்போ அவர் கொடுக்குற இன்புட்ஸ், நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி வைபு, அது வந்துட்டு பிளஸ் த லவ் தட் ஹி ஷோட் ஆன் மீ, அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் படத்துல. அதால நீங்க சொல்ற அந்த கரெக்ட், எங்க 2 கேரக்டர்ஸ் வந்துட்டு கரெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு more than like 50% it's Vikram sir's that love and that care தான். ஓகே, அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா. சூப்பர். எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு அட்ரஸா இருக்கு மாதிரி செலின் பிரேமம் வந்துடும். பட் அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது ஒரு பெஞ்ச் மார்க் அடுத்தடுத்து நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா காதலும் கடந்து போகும் யாழினி கேரக்டர் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிட்டன் ஃபீமேல் கேரக்டர் தமிழ்லன்னே சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் அந்த பொண்ணுகிட்ட லைஃப்ல கத்துக்கிறது நிறைய இருக்கும். அந்த கடைசியில ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க விஜய் சேதுபதி பார்த்து, அது பல பேரோட ஸ்டேட்டஸ்ல இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஒரு காதலுக்கு வந்து முடிவு இப்படிதான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக வந்து பவர் பாண்டியில் எனக்கு உங்களோட பூத்தண்டல் அந்தோட கேரக்டர் பிடிச்சது. பட் நீங்க வந்து ஒரு கேரக்டர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணதுன்னா உங்க ஃபிலிமோகிராஃபியில் நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு யாழினி காதலும் கடந்து போகும் தான் பிடிக்கும். பிகாஸ் நான் அந்த ட்ராவல் அது கூட ஃபார் மீ இட் வாஸ் ஆல்சோ அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் படம் இன் தமிழ் அண்ட் ஆக்சுவலி ப்ராப்பராக ஒரு ஃபர்ஸ்ட் படம். ஓகே, அப்புறம் எனக்கு ஆக்சுவலி பூந்தென்றல் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னும் நம்ம ஷூட் பண்ண இடம் ராமநாதபுரம். இட் வாஸ் ஐ திங்க் அட் தட் டைம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஐ ஹேட் ஹேர் ஃபால். I went to Ramanathapuram while shooting. The hair fall went away. Okay. Because it was pure air, pure water. That I miss a lot. So Poondendral with that get up and everything, you know, just going into that soft feminine, அது நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே, ஸோ அதுதான் தனுஷோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். ஆமா, அதை நீங்க எப்படி பாத்தீங்க? ஒரு டைரக்டரா நீங்க அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்களா? ஒரு ஆக்டர் பிளஸ் டைரக்டரா ஆகும்போது நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்க எவ்வளவு அந்த ஷூட் எப்படி பாத்தீங்க? இல்ல, எனக்கு அப்போ இதை பத்தி எதுவும் தெரியல. ஓகே, இல்ல, see I didn't know the character and everything. He told, and I think he was very particular about இது இப்படி இருக்கணும். அது அந்த ஹெட் நாட் தான் முதல்ல ஆடிஷன்ல ஸ்கிரீன் டெஸ்ட் மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டு ட்ரை பண்ண அந்த ஒரு ஹெட் நாட் மட்டும்தான், அதுதான். ஸோ ஹி ஹேட் வெரி ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆடணும், இந்த மாதிரி வாக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கிளியரா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, சூப்பர். நேத்தி வந்து ப்ரெஸ் மீட் எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா ப்ரெஸ் மீட்டை? ஓகே, இல்ல கேட்கிற கேள்வியை ரொம்ப குதக்கமா தான் கேட்டாங்க. ஆனா நீங்க வந்து இவங்க ஃபேனா அவங்க ஃபேனா கேட்டப்ப நான் சூர்யா ஃபேன் சார் தக்லீஃபா ஒரு பதில் சொல்லிட்டீங்க. சோ எப்பயில நீங்க சூர்யா சாரோட ஃபேன்? இப்போ சின்ன வயசுல நான் வந்து இந்த சூர்யா ஜோ ஃபேன் கிளப்ஸ் இருக்கும்ல, ஆமா, அதுல போய் இந்த சண்டை எல்லாம் போடுவாங்களா, யா சூர்யா ஜோ ராக் அப்படி அந்த மாதிரி ஒரு சோ எனக்கு எப்பவுமே ஐ adore both of them. ஓகே, so I'm a huge fan. ஓகே, எது அவரோட ஃபிலிமோகிராஃபில உங்களுக்கு பெஸ்ட் படம், பிடிச்ச படம், ஃபேவரட்னா? எனக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச எல்லா படமும் ரொம்ப பிடிக்கும். அவங்க நீங்க அந்த I like both of them together. So சூர்யா ஜோட அவங்க பேரிங்கோட எல்லாமே பிடிக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த படத்தோட ஃபுல் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களோட லவ் ஞாபகம் வருமா?
அஃபெக்ட் ஆகுமா இல்ல வந்து சந்தோஷமா போவோமா இல்ல ஒரு மாதிரி கண் கலங்கி போவோமா? எல்லா லவும் ஞாபகம். உங்களோட பாஸ்ட் லவ் ப்ரெசென்ட் லவ் எல்லாமே ஓகே டச் பண்ணிட்டு போவோம். ஓகே. ஒரு பேட் ஃபீலிங்லாம் எதுவுமே இல்லை. நல்ல ஃபீல். ஓகே சரி, கடைசியில் 2 பேர் யார் கூட சேர்றாரு? இப்பயே சொல்றேன். அந்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் இருக்கா? ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சின்னதாக அடுத்த ஒரு கேம் செக்மெண்ட். கேமோட பேர் வந்து ஃப்ரேம் பாருங்க ஜி. சூப்பர். ஓகேவா? ஓகே. டிஃப்ரெண்டா ஒரு கேம். மேம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு படத்தோட ஃப்ரேம் காட்டுவேன். நீங்கள் வந்து அந்த படத்தை ஃப்ரேம் வச்சு அந்த படம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. விரும்பாண்டியா? முத்து 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 முத்து. கொஞ்சம் கஷ்டமா எடுத்துக்கலாம் போல இருக்கு. ஓகே தெரியலையே, க்ளூ ஏதாவது கொடுங்க. சேரன் சார் படமா? இல்ல இந்த சைடு திருப்பணும். சீதாராமா. க்ளூ வேணும். ஓகே நான் சொல்றேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். செம ஹிட் இந்த படம். இந்த படத்துல இருந்து ஹீரோக்கெல்லாம் பீட்சாவா? எஸ். அப்படியா? ஓகே ஈஸி நினைக்கிறேன். ஓகே ரமணா. எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இந்த வாட்டி உங்களுக்கு மட்டும் காட்டுறேன். விரும்பாண்டி? ஆமா. எனக்கு என்னன்னா நீங்க முத்துக்கு முன்னாடி விரும்பாண்டி சொன்னீங்களா? இல்ல அந்த மாடு எனக்கு அடப்பாவே அடுத்து விரும்பாண்டி தானே நீ வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸை கொண்டு வந்து படம் பார்க்க வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாகவே இருக்கு. ஒன்றும் பாதி பேர் ஓடிடியில் பார்த்துக்கிறாங்க, ஒரு 1 month வெயிட் பண்ண ஓடிடியில் பார்த்தாங்க. ஏன் இந்த படம் தியேட்டர்ல இருந்து பார்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல, ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புங்களா? கண்டிப்பாக தேட்டரில் படங்கள் ஃபிலிம்ஸ் ஆர் மென்ட் டு பி வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அவங்க போன இன்டர்வியூவில் சொன்னாங்க. ஸோ அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் ஒரு விஷுவல் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸாக, அந்த ஒரு குரூப் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக எப்பயுமே அதை பீட் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் தனியாக பார்க்கும்போது அதை பீட் பண்ண முடியாது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்குறதுக்கான உங்களோட டைம் அண்ட் மணிக்கான வர்த்துட்டாக ஹார்ட் இருக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதுதான் ஆடியன்ஸ்க்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள், உங்களோட டைம் அண்ட் மணிக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்த்தாக இருக்கும். ஓகே. ரொம்ப சோல்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும் ஹார்ட்டின். அதாவது நீங்கள் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ப்ளஸ் தேட்டரில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் எல்லா படமும். ஓகே. ஹார்ட்டனும் கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதை அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். அண்ட் ஆல்சோ ஹார்ட்டின் வந்து ஒரு ப்ராப்பர் மியூசிக்கல் மாதிரி ராஜேஷ் பிரேமம் மியூசிக் அது வந்து ஒரு பெரிய. ஸோ அவரோட அந்த மியூசிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் சாங்ஸ் நாங்கள் 5 songs இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல கிட்டத்தட்ட எவ்வளோ சிங்கர்ஸ் பாட வச்சு 7 டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ் பாட வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்க தியேட்டர்ல உட்காந்து பாக்குறப்போ ஒரு ஹோல்சமான ஒரு ட்ரீட்டா ஹார்ட்டின் கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஸோ மேம், தமிழ் ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் உங்க ஆக்டிங்கை பார்த்து ஃபேன் ஆனாங்களோ, உங்க சிங்கிங்க்கு இப்போ செம்ம ஃபேன் ஆகிட்டாங்க. நீங்க அங்கே போயிட்டு மலையாளத்தில் போயிட்டு ஆவேசம் பாட்டாகட்டும், ஏகப்பட்ட பாட்டு பாடுறதுக்குலாம் செம்ம வியூஸ் போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயிலேருந்து நல்லா பாடுவீங்க அதை ஆரம்பிச்சிங்க நீங்க சிங்கிங்? ஸ்கூல் டைம்ல இருந்து பாடுவேன். சிங்கிங்காக தான் வந்தேன் ஃபர்ஸ்ட். ஓகே. ஆக்டிங் ஜஸ்ட் ஹேப்பன்ட் அண்ட் ஓகே. எனி 2 lines மேம் இந்த படத்துல இந்த பாட்டு? ஐயோ இந்த படத்துல பாட்டு. சரி, எனி சாங் மேம், எனி சாங். வாட் ஐ அம் ரன்னிங் அவுட் ஆஃப் சாங்ஸ் நவ. வாங்கி போட்ட வெத்தல சிவக்கல சாமி, வாய் முத்தம் கூடத்தால் செவந்திடும் சாமி, சொர்க்க போரும் போவோனோ நல்ல வழி காமி, முத்தகின்னு மேனி தொடங்கட்டு மூறவ, வட்டி கட போலே வளரட்டும் வயிற, கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா ஐயா, கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா, சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழி, கொஞ்சம் தடவை இவ சொந்த கோழியா, கைய வச்சா நெஞ்சுக்குள்ள கையமுயா. பாட வச்சுங்க. செட்ல பாட வச்சுங்களா? கிட்டத்தட்ட இப்போ ப்ரொமோஷன்ஸ்ல ஒரு மினி கான்சர்ட் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ மேம், நீங்க படத்தை பத்தி ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ப்ளீஸ் போய் பாருங்க ஹார்ட்டின் தியேட்டர்ஸில். எல்லாரும் we've given our best and it's come out so well.
ரொம்ப புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி நல்லா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.